கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இதோடைய நட்சத்திரமான குரு நட்சத்திரம். இந்த மொத்த தசா காலங்கள் 16 வருடங்கள். என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு 11 வருடம் எடுத்துக்கிறேன். சனி திசை ஒரு 19 வருஷம். 30 வயது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்? சனி பார்த்திங்க அப்படின்னா இந்த திசையில் கும்பராசிக்கு ராசி அதிபதி மற்றும் 12க்கு உடையவர் சனி. இவர் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னா கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் நல்லது பண்ணுவார். ஆனால் இவர் 12க்கு உரியவர் அப்படிங்கிறதுனால சுப விரயங்களையும் கொடுப்பார். திருமணம் போன்ற காரியங்கள் இந்த சிறு வயதிலே நடக்கக்கூடியதாகவும் மனசுக்கு ஒரு சில விஷயங்களில் மாற்று விதத்தில் கொடுக்கக்கூடியதாகவும், அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேவர் இல்லாத அன்ஃபேவரபிள் பீரியட், அதாவது உங்கள் மனசுக்கு இயலாத ஒரு விஷயத்தில் அது கொடுக்கும். ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கொடுத்தா எப்படி கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயம். ஆனால் அந்த கசப்பு நல்லது தான் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடியதாக இருக்கும். லேட்டு மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும். செகண்ட் மேரேஜ் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேரேஜ் வாழ்க்கை போயிடுச்சிங்க, 2வது வாழ்க்கையாவது இருக்குமான்னு கேட்குறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் லைஃப் இருக்கும். ஆனால் என்னென்னா எல்லா வகையிலுமே இந்த நேரத்தில் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கவனம், எச்சரிக்கை, நிதானம், பொறுமை அப்படிங்கிறது ஜென்ம சனி காலங்களில் சனி திசையை கடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து இப்போ சரி பண்ணி வரக்கூடிய சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. சில நேரத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலயமாக வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து இந்த ஓய்வு பெறக்கூடிய இந்த சனி திசையில் ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உண்டு. சனி ஒரு நல்லதை கொடுப்பார். அது அனுபவத்தை கொடுத்த பிறகே நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்தது புதன் திசை 30 வயசுலேருந்து 46 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் திசை அப்படிங்கிறது 5க்கும் 8க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால 8க்கு உண்டான பலனை உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த திசா காலங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை தான் கொடுக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். 5க்கு உடைய விஷயம் பலமாக இருந்துச்சுன்னா அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், குழந்தை பிறப்பு, புத்திரவலையில் பாக்கியங்களை கொடுக்கும். சில பேருக்கு அந்த காலகட்டத்தில் லேட்டாக கிடைக்கக்கூடிய விஷயமும் நடக்கும். புதன் திசையில் வம்பு வழக்குகளை நீங்களாக போக தேவையில்ல, அதுவாக வரும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, புதன் எப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே பலன் அமையும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலயமாக ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த புதன் திசை. அதனால் கொஞ்சம் வம்பு வழக்குகள்லேருந்து நிதானிச்சுக்கிறது. சனி திசையிலும் புதன் திசையிலும் எதிரிகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. சொந்த பந்தங்களே எதிரிகளாக மாறக்கூடியதும் அமையும். கேது திசை 46 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும். இந்த சனி புதன் திசையில் கொடுக்காத பலன்கள் கேது கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு குரு பார்வை இருந்துச்சுன்னா கன்னி வீட்டில், இல்லை உங்களோட ஜாதகத்தில் கேதுக்கு குரு பார்வைன்னா கேளை யோகம் செயல்படும், கோடீஸ்வர யோகம் செயல்படும். இல்லைங்க அந்த மாதிரி குரு பார்வையே கிடையாதுங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் காசு பணமே இருக்காது, பிரச்சனையை தான் கொடுக்கும், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். நிறைய பொருளாதார நெருக்கடி மட்டும் அல்லாமல் கடன் சுமைகளையும் பொருளாதார விஷயத்தில் ஒரு சில பின்னோக்கி செல்லக்கூடிய சில பிராப்தங்களை உருவாக்கக்கூடியதாகவே இந்த புதன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார், நிறைய ப்ராப்ளமை கொடுப்பார். கேது திசையும் ஒரு சில பிரச்சனைகளை அதிகப்படுத்துவார். நிறைய விஷயம் கேது உங்களுக்கு நன்மை அல்லாத ஒரு கெட்ட வழியில் போகக்கூடியதை அந்த கேது உருவாக்கி கொடுப்பார். அதனால் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்தது சுக்கிர திசை 53 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் 4க்கும் உடையவர் 9க்கும் உடையவர். இதில் எது வலுத்தாலும் அது பலனே கொடுக்கும். 4 வலுத்துருச்சுன்னா வீடு மனை வண்டி வாங்கணும் புதுசாக வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் புதுசாக வாங்குவீங்க, நல்ல லக்ஸுரியஸான லைஃப்பை மீட் பண்ணுவீங்க. இதே 9க்கு உடையவர் வலுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொடுக்காம பூர்வ புண்ணியத்தில் கிடைக்கின்ற புண்ணிய பலன்கள் எல்லாமே கிடைக்கும். ஒரு பெரிய மனுஷனாக இருப்பீங்க, ஒரு இடத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்குடைய ஒரு முக்கால்வாசி உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற உறவுக்காரங்களே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நீங்கள் ஒரு தோற்றத்தையும் பின்பத்தையும் கொடுத்துரும். ஆனால் இந்த சனி வக்ர பீரியடில் தான் அது நிறையா கொடுக்கும்.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கிர திசையில் கண்டிப்பாக 73 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 53லேருந்து 73 நல்ல ஒரு பிராப்தம் உண்டு. சனி வக்கரத்தில் இது முழுமையாக நடக்கும், அதை பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நோக்கம் வந்து எச்சரிக்கை கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் மட்டும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறக்கூடாது. சூரிய திசை 73 வயசுலேருந்து 79, சந்திர திசை 79லேருந்து 89 வயசு வரைக்கும் 10 வருஷம், செவ்வாய் திசை 89லேருந்து 96 வயசு வரைக்கும், ராகு திசை 96லேருந்து 99 வயசு வரைக்குமே சொல்கிறேன். இந்த 4 திசையும் ஏங்க சேர்த்து சொன்னீங்க? இதற்கான பலன் என்னென்னா, சூரிய திசை வந்து 7 சந்திர திசை 6 சூரிய திசை 7 போது உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வரன், இல்லை பேரம்பேத்திக்கு சுபகாரியம் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சூரிய திசையில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பிரச்சனை வரும். அதனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டேக்ஸு பேமெண்ட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. சூரிய திசையில் எந்த ஒரு விஷயமும் சில பேருக்கு மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்லபடியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். கலத்திர வழியில் ஒரு சில நன்மைகள் ஏற்படும். கலத்திரத்தில் இப்போ குழந்தைகள் வழியில் ஒரு நன்மைகள் ஏற்படுத்தும். சந்திர திசையில் பார்த்திங்கன்னா அவர் 6 அப்படிங்கிறதுனால ஒரு சில நோய் எதிரி கடனை உருவாக்குவார். இந்த காலகட்டங்களில் ரொம்ப உஷாராக இந்த காலத்தை கடத்து போகணும். செவ்வாய் திசை வந்து செவ்வாய் திசை வந்து 3க்கும் 10க்கும் உடையவர். கொஞ்சம் மறைவையும் கொடுப்பார். நண்பர்களால் துரோகம், அடுத்த மதத்தினரோ அடுத்த ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுகிட்ட இருந்து ப்ராப்ளம் வரும். வெளி நபர்களால் ஒரு சில பேர் 3வது நபர்களால் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 8 அதாவது மேஷராசிக்கு அதாவது இந்த செவ்வாய் திசையில் 10 வேலை இருந்ததுன்னா தொழிலில் விரிவாக்கலாம் உங்களோட பையன் பிள்ளைங்க பண்ணிடுவாங்க. ராகு திசையும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், நோய் நொடிகளை கொடுக்கும், மெடிசன்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கும். அதனால் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கணும். ஒவ்வொரு திசைக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம், அதுவும் ரொம்ப நன்மையை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடும் விட்டுறாதீங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.